விஜய் பாருவும் கபருதீனும் ஜெயிலில் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க இன்றைக்கி ஜெயிலில் இருக்கும்போது எல்லாரும் வந்து வழி அனுப்ப வரல. கனி, கேப்டனும், எஃப்ஜேயும் மட்டும்தான் வந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து பாரு கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. யாருமே வந்து வழி அனுப்ப வரல பார்த்தியா, இதுலேருந்து தெரியலையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து ரம்யாஜூ வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் ரம்யாஜூ பயங்கர ஒரு இரிட்டேஷனோட தான் விஜய் பாருவை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லிவிட்டு அவங்க வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி நக்கல் அடிக்கிறதுக்குன்னு வேணும்னு வந்து உட்காந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அரோரா வந்திருப்பாங்க. அரோரா வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் பேசினது சுபிக்ஷா கூட நீங்கள் பேசினது ஒரு இது, நீங்கள் உங்களோட ஆதாயத்தை பார்த்தீங்க, அவங்க அவங்களோட ஆதாயத்தை பார்த்தாங்க. இங்கே எல்லாருமே ஏதோ ஒரு தேவைக்காக தானே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லும்போது அது பாருக்கு பெருசாக அதில் ஆன்சர் இருக்காது. அதனால் அவங்க சொல்லியிருப்பாங்க, என்னோட ஸ்டாண்டை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி இல்லைவான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வியானா வந்து நின்று அவ்வளோ அன்பாக அனுசரணியாக இவங்க 2 பேர்கிட்டையும் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் என்ன நடந்துச்சு, இந்த ஃபேஷன் ஷோ எதுக்கு நடந்தது, டாஸ்லர் ரெட்டானாக்காக நடந்தது, யார் வின் பண்ணாங்க, யார் நல்லா பண்ணாங்க, எல்லாத்தையுமே அதை உட்காந்து நரேட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் என்ன நடந்துச்சு அதையும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இங்கே இருக்கும்போது நீங்கள் நிறையா திங்க் பண்ணலாம், நல்லா தூக்கம் வரும், அங்கே இருந்தால் கூட நமக்கு யாரும் கொண்டு வந்து தோசைலாம் தரமாட்டாங்க, நம்ம தான் போய் வாங்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு கையில் வந்து கொடுப்பாங்க. இந்த இடம் ஆக்சுவலாக நல்லாயிருக்கும், நம்மளே கொஞ்சம் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெச்சூர்டாக அவங்க வந்து அவ்வளோ அழகாக அட்வைஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அந்த ஆக்சென்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் ஆக்சென்ட்டில் பேசினாங்கன்னா வியானா என்னை பொறுத்தளவில் ஒரு நல்ல பிளேயர். ஏன்னா நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்லி திங் என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்ய சோம்பேறித்தனம். அது இந்த காலத்தில் நிறைய பேர்த்துக்கிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது வந்து நார்மல் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அதை கொஞ்சம் அவங்க மாற்றிக்கிட்டு இன்னும் நல்லா ஆக்டிவாக விளையாண்டாங்கன்னா நல்ல ஒரு டாப் 3க்குள்ளே வரதுக்கான சான்சஸ் நல்லா இருக்குது வியானாக்கு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வியானா எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.